ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் கூழ் ஊற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணேங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து அது நிறைய சாங்ஸ் வந்ததுனாலே என்னன்னு தெரியல, அது டிலீட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ வந்து கார்ப்பரேட் இஷ்யூ வந்ததுனால டிலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே சாங் வரதை எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ சாங் இல்லாமல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் எப்படி வரும்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வீட்டில் வந்து இப்படி தான் கூழ் ஊற்றுவாங்க, இப்படி தான் செய்வாங்க. உங்கள் யார் யார் வீட்டில் கூழ் ஊற்றுறீங்களா, எப்படியெல்லாம் செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். பருப்பு என்ன ஒரு கிளுகிளுப்பு இந்த நேரத்தில். சரி, நல்லா இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு இப்போ போனதுக்கப்புறம் தெரியும் பாருங்களேன். ஏன்னா இந்த ப்ளவுஸு தச்சு நாங்கள் காலையில் தான் இப்போ தான் தைச்சோம். தச்சு போட்டுட்டு கழுத்தில் மணி கூட போடல பாருங்கள். என்ன வேகமாக நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சரி, நல்லா இருக்குங்களா? செம்மையாக இருக்குல்ல? கலர் நல்லா இருக்குங்களான்னு பார்த்து சொல்லுங்கள். கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல ப்ளவுஸு? கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு என்னவோ இப்படி ஒத்த பக்கம் போட்டு இருக்கிறது செம்மையாக இருக்குது. வாங்க போய் சாமி கும்பிடலாம். குழம்பு காயெல்லாம் போடு. பெரியம்மா வந்து மீன் குழம்பு வச்சு எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ வந்து கறி குழம்புக்கு வதக்குறாங்கங்க. என்ன ஒரு ஆட்டம் பாட்டம். இதுக்குமே வந்து பாட்டு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அப்படியே பாட்டு பாடிக்கினே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. அந்த 4:30 மணி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், கடன்னு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சு. இப்போ பாருங்களேன், ஆளுக்கு ஒருத்தவங்க மூளைக்கு ஒருத்தவங்க நாங்கள் படுத்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறது. எங்கள் அம்மா இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் வேற இருந்தது. என்ன எல்லாரும் ஒரே அட்டகாசம் பண்ணிங்கன்னா அந்த 4 மணி மேலே நாங்கள் பாருங்க. எங்கள் பெரியம்மாவுக்கு சிரிப்பை பார்த்தீங்களா? எங்கள் செல்வி அம்மாவுக்கு இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இத்தனை வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் இருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இல்லைம்மா, உனக்கு எப்படி இருந்தது? யார் சாட்சி? அவங்க முட்டையை போட சொன்னா நான் முட்டையை போட்டேன். அவங்க முட்டையை போட சொன்னாங்க, நீங்கள் முட்டையை போட்டீங்க. ஆமாம். எத்தனை முட்டைமா? 10 முட்டையை நான் போட்டேன். ஆமாம், நீ ஏன் முட்டையை போட சொன்ன? இந்த கேள்வி கேட்டிருக்கலாம்ல. நீ ஏன் போட சொன்ன? அவங்க இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறாங்களே. வந்து 30 முட்டையை கீழே போட சொல்லி நீ ஓட அப்படின்னு தான். அதுக்கு முட்டையை போடலாமா போடக்கூடாதா எனக்கு தெரியாது. அந்த 10 முட்டை ஏன் போட சொன்னா, அது கையில எல்லாரம்மா இது கையில கொடுத்துச்சு. வீட்டை தொடர்றப்ப இது கையில கொடுத்துச்சு. ஆயா வீட்டு உள்ள போக அதான் ஆயா வீட்டாண்டா, ரோட்ல ஆயா வீட்டாண்டா. இங்க பார்த்து பேசுங்க. அங்க போடப்போ இது கையில கொடுத்தது. அதனால நீ ஏன் வாங்குற, கீழே போட்டுன்னு சொல்லிட்டுதான் போட்டேன். அப்பவே நீ அப்படியா? ஷோ, என்னால முடியல. அதனால தான் அப்பவே 4 கொட்டு கொட்டி இருந்திருக்கலாம். நாங்க ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு என்ன இன்டர்வல் டைம்ல அடிச்சிச்சு. யாரும் இல்ல. என்ன பண்ணானா, போயிட்டு நான் அழுதுனே போய் இவங்கிட்ட சொன்னேன். அப்போ என்ன பண்ணானா, இங்க இருந்து அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணு கையை உடச்சு விட்டு கட்டே போட்டாங்க. அந்த பொண்ணுக்கு போட்டு இப்படியே வச்சிருந்து அப்பா அம்மா சண்டைக்கே வந்தாங்க. எங்க அம்மா கிட்ட மீதி டீட்டெயிலாம் எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கோ. என்ன சரி, இந்த முட்டை கதை தெரிஞ்சதுனால என் பொண்டாட்டி 30 முட்டையை தூக்கிட்டு போய் கதவுல வச்சா அதுல 2 முட்டை தான் மாட்டாங்க. நான் ஒன்றும் வேணும்னே பண்ணல ஒன்ன மாதிரி. ஓகே மேம், என்ன பண்றீங்க? நாங்களா பிஸியா இருக்கோம். ஐயோ, இப்போ முட்டையில தான் கை வச்சாங்க, வேற எதுவுமே பண்ணல. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. இத சொல்றதுன்னா இப்ப அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொன்னேன். இல்ல இப்போ வந்து நாங்க செய்யலன்னு எங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஆமா, அவங்க ஒரு ஆள் தான் செஞ்சாங்க. யார் ஒரு ஆளு? நீங்க ஒரு ஆளா? அப்ப நீயே செய்யல. ஒரு ஆளு சொன்னா நான் செய்யலனா அசிஸ்டன்ட். அப்ப நாங்க யாரு? நாங்கெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நாங்க கட் பண்ணிட்டு நாங்க கட் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். என்ன என்ன
பாத்தியா? ஓ வெங்காயம் தக்காளி வெங்காயம் வெட்டிட்டா அதெல்லாம் பின்ன வேலையா இல்லையா? வெங்காயம் வெட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அது வேலை இல்லையா என்ன? சரியா போச்சு. பார்க்கலாமா? எங்க இருக்கீங்க? கொஞ்சம் ஜூம் பண்றேன். மட்டும்தான் சாப்பாடு செஞ்சு இவ்வளோ சுட சுட நாங்க உங்களுக்காக முட்டையை உரிக்கிறோமே, இது கண்ணுக்கு தெரியலையா? இந்த அவமானம் உனக்கு தேவை. அண்ணா என்னண்ணா நீங்க ஒண்ணுமே பதிலே காணோம், நீங்க எதுவும் சொல்லவே இல்லை. நான் வேலை செஞ்சு அவங்க பொண்டாட்டி அடிச்சுடுவாங்கம்மா வேலை செய்யற நேரத்துல. அப்புறம் வேலை செய்யணும் நடிக்கிறீங்க மாவை நட்டி பறக்காமா. அடிக்கிறோன்னு சொல்றது நீங்க இந்த பாவம் வச்சுக்கிறது அசிங்கமா இல்ல? சத்தியமா இல்லையே. உண்மையா சொல்லும்போது அடி வாங்க, அடி குடுக்குற எங்க அண்ணி எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பாவம் அடி வாங்க எங்க அண்ணன் எப்படி இருக்குது பாருங்க. தெரியுது தெரியுது அப்படியே. நல்லாவே தெரியுது எல்லாருக்கும். அடிச்சு அடிச்சு எங்க அண்ணி இப்படி ஏறிச்சிட்டாங்க. அடி வாங்கி வாங்கி எங்க அண்ணா வீங்கி போச்சு உடம்பு. இல்ல இல்ல இது இப்படியும் சொல்லலாம்னு சொல்லாதீங்க சரியா? இல்ல உண்மையா சொல்லும்போது ஏன்டா முட்டை எப்படி பிச்சு பிச்சு போடுற? கொஞ்சம் வந்துச்சு. அதெல்லாம் வேஸ்டா போயிடும். அவங்க பண்ணா அது தப்பு கிடையாது, நான் பண்ணல. நம்ம பண்ணா அது தப்பு. நீங்க என்ன சொல்லிக்கீங்க? சரி என்னவோ பேசி புலம்பிட்டுங்க. முட்டையை உரிச்சிட்டு ஆளுக்கு 10 முட்டைன்னு 3 பேரும் இப்ப ஓயமா 28 30 இல்லையா 28 2 முட்டை எங்க அண்ணி உடைச்சிட்டாங்க. அப்படியே அங்க போய் அங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. பண்றீங்க ஏமா நான் மென்ஷன் பண்ணல மாமியாரு. காலையில எல்லாமே பூஜைலாம் முடிச்சிட்டு முட்டை உடைச்சிட்டு இருக்காங்க. முட்டை என்ன பண்ண? இப்ப மர்ம முட்டை உடைக்குதே. அவனே கீழே ஊத்துதே முட்டையை உடைச்சு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. வீடியோ போட்டோ எடுத்து முட்டை பேபி. அம்மா என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. மீன் ஃப்ரை. அப்படியே புச தண்ணி தூக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது. எண்ணெய் சட்டி இது போங்க வை. ஆடாதீங்க அசையாதீங்க. பாத்துமாமா வலிக்கிடுச்சு அது. எடுத்துட்டா பொங்க சோத்துல இருந்து. இது என்னது? காலையில வச்சு போடுறா. இது வந்து ரசம். இது வந்து கொல்கட்டை. அக்கா வந்து சாமிக்கு அக்கா படிக்கிறீங்க. சாமிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சாமிக்கு வந்து சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க அக்கா. நீங்க தான் எப்பவுமே வைப்பீங்களா? இங்க இருந்தானா கூழ் ஊத்துனாங்கன்னா நான் வைப்பேன். கொஞ்சம் சவுண்ட் வரலக்கா. அதே சிரிச்சு சிரிச்சு வரல. அதுக்கு காரணம் இந்த இவங்க தான். ஏதோ ஒரு நானா உங்க அண்ணனா? ஒத்த ரோசா எங்கம்மா போற? இந்த மீன், அதுக்கப்புறம் வந்து அது என்னதுக்கா? சிக்கன் கிரேவியா? இது வந்து கீரை. கொஞ்சம் காட்டு கட் பண்ணிக்கோ. கும்பம் போடும்போது காட்டலாம் பாருங்க. சிக்கன் கிரேவி. அக்கா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இலை போடும்போது பார்க்கலாம். இலை போடும்போது. ஓகே. அங்கே சாமிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மம்மி. வேலையில் இங்கே தானே வச்சுக்கிறேன். அக்கா வலையில் எங்கக்கா வச்சிருக்கீங்க? சரண் பூ கொஞ்சம் எடுத்தாங்க. இந்த பூ வச்சுருமா அம்மாண்ட வெத்தலைப்பா. ஓஹோ என்ன? ஆமா சந்தோஷா டார்ச் ஆன்ல இருக்கா சரண்யா? அண்ணி இதுவாயிடுச்சா அண்ணி? ஆமா இது யாருக்கு கொடுத்தது இந்த பழம்? எங்களுக்கு கொடுத்தது அங்கே சரண் டார்ச் இருக்கா? ஆன் ஆயிட்டு இருக்கா? போட்டு அப்புறம் போட்டுக்கலாம். போடு போடு சாப்பாடு எல்லாம் போடணுமா? போடு. அக்கா சாப்பாடு படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. கை கட்டத கை எடு. பின்னாடி கை பொன் கை கட்டுறதே பெருசா போச்சு. கீழே ₹500 இருந்தா கொடு. இல்ல இல்லங்க 500 ரூபாய் தான் இது.
ஆமா அது கும்பம் நிறைய இங்கே வச்சு வச்சு இதுவாகிடுச்சா பழகிடுச்சா? மேலே அந்த 5 விளக்கு வச்சுரு. வச்சுட்டு நெய் ஊற்று. சுத்தியா மேலே வைக்கணும். 5 இது மேலையா? சாப்பாட்டு மேலே வைக்கணும். 5 விளக்கு கீழே வைக்கக்கூடாது. வச்சு விளக்கேற்றினா தான் அவளுக்கு தெரியும் கும்பம் கொட்டி இருக்கிறது. இந்த பக்கம் திருப்பி வைக்கணுமா முகம் அந்த பக்கம் வைக்கணுமா? அப்படியே வை. அது மாதிரி 5 விளக்கு வை. உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்வீங்களா நீங்கள்? கும்பம் கொட்டவும் வளர்க்குறேன். விளக்கு வைக்கணுமா? விளக்கு வச்சா தான் அந்த அம்மாவுக்கு தெரியுமா கும்பம் கொட்டுறது. வெளிச்சம் தெரியணும்ல, அதனால அந்த அம்மாவுக்கு அது செஞ்சு 5 விளக்கு அவங்க செய்யணும். உருக்கலையாமா? இல்லம்மா இப்ப அவ காமிச்சல்ல இருக்கு இருக்கு இருக்கு. பத்தாது. காந்தலட்சுமி அததான் அது காந்தா காந்தான்னு கூட்டுங்குது. அப்படியே வச்சாரு எவ்வளோ அமுத்தி வைக்கிறேன். ஓடுதுமா? அது எங்கேயும் ஓடாது. 5 வை போதும். கொழுக்கட்டை எத்தனை வைக்குவா? வை. அது ஒரு 5 விளக்கு சுற்றி வை. ஏன்னா ராட்டில் எல்லாம் பேசி தானே எதாவது சாப்பிடுவோம். கரெக்டாக வந்து நம்ம தமிழ் செஞ்சு முடிச்சு இங்கே விளக்கேத்து. இது கும்பத்தில் இருக்கிற விளக்குதே கொஞ்ச நேரம் நில்லு. அதுக்குள்ள என்ன பிளைட் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். முந்தானியா மாற்றி இருக்காதான் சொல்லுவேன். வாங்கக்கா நெத்தியில் போட்டு வச்சுக்கலாம். Welcome to Float Music World. Bluetooth mode. தண்ணி 2 தேங்காய் தம்பி வை. இது கருவாட்டு குழம்பு கீரை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை துணி வச்சு படைச்சிட்டு இன்னைக்கும் துணி வைக்கணுமா? அது பூவான கறி. ஓ சரி கண்டிப்பா கண்டி எடுத்துக்கிறது கீரை எல்லாம் வச்சுட்டேன். என்ன பண்ணிக்கிறேன்? கீழே போகும். போக்குரி ராஜாலேருந்து நல்லா புது சாதம். அப்படி போடு போடு. ஐயோ சொல்லுமா அக்கா. இப்போ வந்து இலை போட்டாச்சுங்க. அம்மா வீட்டில் அண்ணி விளக்கேற்றுறாங்க. இது வந்து கொழுக்கட்டைங்க. கொழுக்கட்டையில் வந்து விளக்கு மாதிரி செஞ்சு வந்து அதில் நெய் போட்டு நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்ட்டு பெரியம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. நான் எப்போவுமே கும்பம் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா வீட்டில். அதனால் நான் போட்டேன். அந்த விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அண்ணி வந்து அழகாக விளக்கேற்றுறாங்க. பாருங்கள் எங்கள் வேலை வந்து எப்படி பார்க்குறாங்க பாருங்களேன். அப்புறம் தேங்காய் உடைச்சதை வந்து அம்மா வந்து அங்கே எடுத்து வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பக்கம் அண்ணா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. கோபிகாவுடைய ஃப்ரெண்டுங்களாம் அங்கே வந்திருந்தாங்க. கோபி ஃப்ரெண்டுங்களாம் வந்திருந்தாங்க. அம்மா வந்து விளக்கேற்றுனாங்க. இப்போ அண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குல்ல அதை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் தாங்க சுவாரஸ்யமாகவே இருந்ததே. சாமி கும்பிட்றதில் தான் அதுக்கப்புறம் நடக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து எங்கள் அப்பா சாமி ஆடந்த வந்து பார்த்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்னம்மா சொல்கிற? எங்கள் அம்மா வந்து தலையை மட்டும் ஆட்டுறாங்க. நானும் இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். போடவே முடியல, மறந்தாச்சு. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு வந்து வைக்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சாமி வரும் அப்பா மேலே?
ஐநாரப்பம் வரும். அந்த ஐநாரப்பம் பாட்டு வச்சு வைக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வீடு வந்து கொஞ்சம் சாம்பிராணி புகைலாம் போட்டதுனால ரொம்ப புகைமூட்டமாக வந்து இருக்குது. நடுவில் இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பேசுகிற சவுண்டெல்லாம். இங்கே பாருங்கள், அண்ணி அம்மாவும் வெளியே இருந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றிட்டு வராங்க பாருங்கள். வெளியே இருந்து ஏற்றிட்டு வந்து அண்ணா பெல் அடிச்சுட்டே வராங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அரி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுருக்கா பாருங்க. முன்னாடி போடுறத பின்னாடி, பின்னாடி போடுறத முன்னாடி போட்டு வச்சுருக்கான். இதில் வந்து என்னென்னா, எங்கள் அண்ணி பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணியால் பெல் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயம்லாம் நடந்தது. இப்போ பாருங்கள், எல்லாருமே தீபாரதனை காட்டுவாங்க. அது எல்லாருக்குமே பழக்கம்தான். இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலங்க. பாய்ங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.